நம்ம நம்பரை போட்டு சுருக்க கூடாது. அது வெறும் 1,44,000 மட்டும்தான். நாங்க மட்டும்தான் சியோனுக்கு போ. அவங்க பஸ்ல இடம் இல்லையா இருக்கும். அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியே. ஜீசஸ் யார் தெரியுமா? என்னுடைய ரட்சிப்பின், என்னுடைய கேப்டன். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது. அவருக்கு ஏற்றதாயிருந்தது. இயேசு பூரணர், பிதாவுக்கு சமமானவர். அவர் எல்லாவற்றையும் விட்டு இந்த பூமியில இறங்கி வந்தவரை திரும்ப எப்படி பிதா பூரணப்படுத்துறார்னா, என்னை உங்களை இந்த மகிமையில கொண்டு போய் சேர்ப்பதற்காக உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்தினார். உபத்திரவங்களினாலே. அவன் பூரணம்னு சொன்னா உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பழுது ஒண்ணுமே. இயேசு கிறிஸ்து பஸ்கா அல்லவா, பஸ்கா பலி அல்லவா. அவர் சரியாக ஒரு வாரத்துக்கு முன்பதாக எருசலேம் வீதியிலே அவர் பவனி வருகிறார். ஆமென். அவர்கிட்ட ஒரு பழுது யாருக்கும் சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கு முன்பாக அவர் தம்மை கொண்டு போய் நிறுத்துகிறார். எல்லாரும் செக் பண்ணிட்டு, பொய்யான குற்றச்சாட்டு இஷ்டத்துக்கு வச்சாங்க. எல்லாரும் செக் பண்ணிட்டு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? இவரில் நாங்கள் ஒரு குற்றத்தையும் காணோம். அதுக்கப்புறம் தான் சிலுவையிலே அறையப்பட ஒப்பு கொடுக்கப்பட்டார். நமக்காக அடிக்கப்பட்ட பழுதற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டி அவர்.